ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படின்னு சந்தோஷமாக ஆரம்பிக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் முடியவே இல்லை. கடந்த ஒரு வாரமாக உருப்படியாக ஒரு வீடியோ கூட நான் போடல. இதை கிடச்சதை தான் அள்ளி போட்டுட்ருந்தேன். அதுக்கு காரணம் எங்கள் வீட்டு ஏசி தான். ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனா, எங்களோட ஏசி ஒரு 1 வீக் முன்னாடி ரிப்பேர் ஆகிடுச்சு. சம் இஷ்யூஸ்னால கூலிங் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாங்கள் சர்வீஸ் பண்ணோம், அதுக்கப்புறமும் சர்வீஸ் பண்ணோம். லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க வால்வில் ஹோல் இருக்குது, அதனால் கேஸ்லாம் லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் அந்த நியூ வால்வ். ஆக்சுவலாக பழசை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெயில் டைமில் எல்லாருக்குமே ஏசி கண்டிப்பாக தேவைப்படுது. பட் நம்ம ஏசியை விடாமல் ரன் பண்ணிகிட்ருக்கும்போது அதுவும் ஆகிற ஹீட் ஒன்று இருக்குது. ப்ளஸ் வெளியில் இருக்க சரௌண்டிங்ஸ், உப்பு காற்று, குப்பையிலேருந்து வரக்கூடிய அந்த சால்ட்னஸ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அந்த டியூபையும் சரி, அது சுற்றி இருக்கிற வால்வு, அந்த பைப் லைன் எல்லாத்தையுமே அரிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் எப்போவுமே இன்டோர் க்ளீன் பண்ணுற மாதிரி அவுட்டோரையும் செக் பண்ணி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸ் ஆகுது க்ளீன் பண்ணுங்கள். அது ரொம்ப பெட்டரான ஒரு விஷயம். எங்களுக்கு சரியாகவே செக் பண்ணாமல் போயிட்டு அதில் இருந்த கேஸ் எல்லாம் வெளியில் போய் ரொம்ப ஒரு வாரமாக நாங்கள் அப்படியே அனலில் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருந்தேன் நான். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அக்னி வெயில் பயங்கரமாக இந்த வாட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்க மாதிரி இருந்தது. எல்லாத்துலேயும் அக்னி நட்சத்திரம் காய்ச்சி தான் எடுக்கும், ஆனால் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருந்தது. ஐஎஃப்பி ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசியோட இது கூலிங்காக இருக்கட்டும், ஏசியோட எஃபெக்ட் இருக்கட்டும், அதில் இருக்க வைஃபை கனெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன தான் நம்ம நல்ல பிராண்டடாக வாங்கினோம், நமக்கு ப்ராப்பரான கஸ்டமர் சப்போர்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண தான் செய்யணும். பட் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபேன் போட்டு ஏசி யூஸ் பண்ணாதீங்க. டஸ்ட் அதிகமாக படியும். அந்த டஸ்ட் மூலமாகவும் அலர்ஜி வரும், சைனஸ் ஃபார்ம் ஆகும், குழந்தைங்களுக்கு ஒத்துக்காமல் போகும், அதெல்லாமே ஆகும். ஸோ எப்படி இன்டோரை செக் பண்ணுறீங்களோ அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அவுட்டோரையும் பாருங்கள், கூலிங்கையும் செக் பண்ணுங்கள். ஏசி மூலமாலாம் நிறைய டஸ்ட்டு, நிறைய கெட்டது ஸ்ப்ரெட் ஆகிலாம் நிறைய இஷ்யூஸ் டிசீஸ் வந்தது கூட நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். பட் எங்களுக்கு ரொம்ப ஃபால்ட் ஆகிடுச்சு, ரொம்ப எங்களுக்கு வேலை வச்சிருச்சு. இதில் ஒருத்தர் அந்த ஏசி வால்வெல்லாம் நுரையெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணார், சோப் நுரை போட்டு. அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்படி இருக்கும்போது எங்கே ஹோல் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு புதுசாகவே வால் சேஞ்ச் பண்ணி பற்ற வச்சு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் நிஜமாக சொல்கிறேங்க, இந்த வெயிலில் சீரியஸாக ஏசி இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியல. அந்த காலத்தில் நம்ம ஆச்சி வீடெல்லாம் 2 வாசல் இருக்கும், நல்லா காத்தோட்டமாக இருக்கும். இப்போல்லாம் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா ஒரு 6 months ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படியே ரஃப் அடிக்காதீங்க, கண்டிப்பாக அது போயிடும். ஓகேவா? இனிமேல் உங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸ் நான் நிறையவே கொடுக்குறேன். இந்த இதுக்கும் வீடியோ போடாதீங்க என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, என்னால் என்ன சொல்கிறது, காற்று இல்லாமல் ஏசி இல்லாமல் உட்காந்து எடிட் பண்ணி வீடியோஸ் போட்டு பேசி உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண முடியலை. அதுதான் ஒரு ரீசன். ஸோ நிஜமாக சொல்கிறேன், நீங்களும் சுத்தமாக இருங்க. உங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தையும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் அது க்ளீன் பண்ணி ஹைஜீனிக்காக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் பார்க்குறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்க நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.